குடிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஃப்ரூட்டு கிரீட்டு எல்லாம் எப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் பால் மாறினா போதும், நாளைக்கு எடுத்து வைக்கலான்ட்டு வாடி வதங்கி போயிடும். வாங்கி வந்த கையோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி வைக்கணும். வசந்தி அக்கா, வசந்தி அக்கா, யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கே. உமா குரல் மாதிரி தான் இருக்கு. உமாவா? ஆமாம், உள்ளவா, உள்ளதா இருக்கவா? தோ வரேங்க்கா. வா உமா, வா வா, உள்ள வா. நீ தான் நினைச்ச அப்பயே உன் குரல் மாதிரி தான் இருக்குன்ட்டு. நீ தானா? வா உட்காரு வா. நீங்கள் தான் தயிர் கேட்டிங்களாமே. லட்சுமி அக்காண்ட ராணி அக்கா வீடு வரையும் போயிருந்தேன். லட்சுமி அக்கா எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு போயிடாமா, வழியில் தானே. நான் வேற அதுக்கு போயிட்டு வரணும், காலெல்லாம் வலிக்குதுன்னாங்க. சரி, நான் தான் போகிற வழி தானே, கொடுத்துட்டு போகிறேன்ட்டு வாங்கின்னு வந்தேன். அதாங்க குரல் கொடுத்தேன். ஆமாம் ஆமாம், அந்த அக்கா கிட்டே கேட்டேன். நான் இப்போ தான் ஊற்றிருக்கேன், தொலைஞ்ச மாதிரிக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிக்கா, ஒரு குரல் கொடுங்க, இல்லைனா ஃபோன்னா பண்ணுங்க, வந்து வாங்கின்னு போகிறேன்னாங்க. நான் தான் தந்து கொடுக்குறேன், இல்லைனா பிள்ளைங்கள குத்து அனுப்புகிறேன்னாங்க. நீ வரவே உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க போல. ஏன் நின்றுட்டே இருக்க, உட்காரு. என்னக்கா காய்கறியெல்லாம் வச்சு பார்த்துன்னு இருக்கீங்க? இப்போ தான் வாங்கின்னு வந்தீங்களா? ஆமாம் ஆமாம், இப்போ தான் போய் சீதாக்கா கடையில் தான் வாங்கின்னு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, கொஞ்சம் உடம்பு சோம்பேறியாக இருந்தாலும் நாளைக்கு எடுத்து வைக்கலான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே மொத்தம் வாடி வதங்கி போயிடும். சரி, வாங்கின்னு வந்த கையோடு ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி வைக்கலான்னு பார்த்துன்னு இருக்கேன். இந்த மாவை வேறு இட்லி ஊற்றலான்னு பார்த்தேன், கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைக்காத விட்டேன். சரி, அதான் இப்படி எடுத்தாந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜில்லுன்னு ஆறினவுடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தவுடனே ஊற்றினாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் இட்லியை ஊற்றி வைக்கணும். ஆமாம் ஆமாக்கா. சரிக்கா, தயிரை கொடுக்கலான்னு தான் வந்தேன். சரி, நான் கிளம்பட்டுமா? காஃபி தண்ணி எதனா குடிச்சிட்டு போ, வந்தவொடனே கிளம்புறியே. எவ்வளோ சொன்னாங்க தயிர்? அக்கா, அவங்க இந்த பாத்திரம் ஃபுல்லாக துவைச்சாங்களாம், கொஞ்சோண்டு புறமுறை கேத்துக்குன்னு அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. 50 ரூபா கொடுத்தா போதும்னு சொன்னாங்கக்கா. நான் போய் வீட்டில் வேலை கொஞ்சம் இருக்குது, அதை தான் பார்க்கணும். ஆமாம், நான் தான் வீட்டில் இருந்தாலும் இந்த வேலை எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. அவ்வளோ வேலை இருக்குது, செய்ய செய்ய வந்துனே இருக்குது. சரி, நான் தான் தயிரை கேட்டேன். இந்த கடையில் பாக்கெட்டு தயிரை வாங்கியாந்தா அதில் கொஞ்சோண்டு இருக்குது, அதையே 10 ரூபா 20 ரூபா. அதுவே இங்கே பாரு, 50 ரூபாய்க்கு எவ்வளோ தயிர் வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது. கெமிக்கல் எதுவும் இல்லாத நம்மளுக்கு நல்லா கிடைக்குதே. சரி, லட்சுமி அக்காண்ட கேட்கலான்ட்டு கேட்டேன். அதுதான் சரி கொடுத்து அனுப்புகிறேம்மா அப்படின்னாங்க. சரிக்கா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, கிளம்புறேன். அப்படியே தண்ணி குடிமான்றேன், போகிறேன்னுட்டுருக்கேன். இதுக்கு என்னக்கா, இன்னொரு வாட்டி வந்தால் பொறுமையாக சாப்பிட்டே போகிறேன். சரி, கிளம்புறேன். சரி, போயிட்டு வாம்மா. இப்படி அப்படி உள்ள என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மூஞ்சி உருஞ்சி என்னடின்னு கேட்டால் எதுவுமே சொல்லாத உள்ளே போனால் இன்னும் ஏஞ்சி வெளியே வரல. சரி, போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு. சரி, என்ன தான் பண்ணுறான்னு போய் பார்க்கலாம், அப்புறம் வந்து எடுத்து வைக்கலாம். இன்னைக்கு நம்மளை எப்படி பண்ணாங்க. நாளைக்கு இருக்குது, நாளைக்கு ஃபஸ்ட்டால் நம்ம தான் போகணும். ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட வேண்டியது தான். ஒரு பிளேஸுக்காக என்னென்னலாம் பேசினா. இந்த சோனி வர வர ரொம்ப பண்ணிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டுலாம் எது பேசினாலும் அமைதியாக இருப்பா. இப்போலாம் எது பேசினாலும் கூட கூட பேசலாம். அவ்வளோ தைரியம் வந்துருச்சு அவளுக்கு. 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு நாளே மேம் கிட்ட நம்மளை திட்டு வாங்க வச்சுட்டா. மேம் என்னடானா உட்காரதானா போய் லாஸ்ட்டில் உட்கார, இல்லைன்னா வந்து கீழே உட்காருன்றாங்க. இந்த சுந்தரி மேமாக தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புது மேம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க உட்காந்துருக்காங்க. புது பொண்ணை கூட லாஸ்ட்டில் உட்காரக்கூடாதான், ஃபஸ்ட்டு தான் உட்காரணுமா. எப்பயும் நான் தானே ஃபஸ்ட்டு உட்காருவேன். ஹோம்ஒர்க் முடிக்கலனா மட்டும் லாஸ்ட் பெஞ்சுக்கு போயிடுவாங்க. நான் எப்பயுமே ஃபஸ்ட்டில் தான் இருப்பேன். ஆனால் இந்த மேம் கூட நம்மளை லாஸ்ட் பெஞ்சில் உட்கார சொல்லிச்சு. இருக்கட்டும், இனிமேல் இருக்குது உங்களுக்கு. எதனா ஒரு சின்ன சவுண்ட் போட்டால் கூட எல்லார் பேரையும் எழுத வேண்டியது தான். நம்ம ஏதோ ஃப்ரெண்ட்ஸு போனால் போகுதுன்னு கொஞ்சம் பாவம் பார்த்துன்னு இருந்தோம். இனிமேல் அந்த பாவம் கூட பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லாரும் எப்படி சிரிச்சாங்க. மேம் கீழே உட்காருன்னு சொன்ன உடனே இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து வச்சு பார்த்துக்கிறேன். கிளாஸில் எக்ஸாம் டைமில் காட்டுன்னா அப்போ இருக்கு பாரு அவங்களுக்குலாம். சின்னு என்னாச்சு, படுத்துன்னு இருக்க? எப்போ வந்தவொடனே படிப்பேன். இன்னைக்கு என்னாச்சு, உடம்பு எதுனா சரியில்லையா? என்னாச்சுமா? கட்ட நேரத்தில் இந்த அம்மா வேற வந்து கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. உன்னை தானே கேட்டுட்ருக்கேன், சைலண்டாக இருந்தால் எப்படி? வந்தவொடனே மூஞ்சே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னாடினா எதுவுமே கேட்காத, எதுவுமே பேசாத, கம்முன்னு வந்துட்டேன். வந்து பத்துன்னு இருக்கே, என்னாச்சு? எதனா முடியலாம் சொல்லு, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வரலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் முதல்ல போங்க. செஞ்சு வச்ச மேகி அப்படியே இருக்குது, சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன், சூடு இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். வந்த உடனே எதனா ஒன்று சாப்பிட வேணும், மேகி வேணும்னு கேட்டியா இல்லையா? காலையில் போகும்போதே எனக்கு மேகி செஞ்சு வைங்க. சரி, பிள்ளை ஆசையாக கேட்டுச்சு, செஞ்சு வச்சா அப்படியே இருக்கு அந்த மேகி. ஆறி போனால் சாப்பிட மாட்டேன். இப்போ என்ன நாய்க்கா போகிறது? அவன் என்ன கடுப்பில் இருக்கான்னு தெரியாது. இப்போ என்ன மேகி போனதா உங்களுக்கு பிரச்சனையாக போச்சு? அந்த மேகி எதுவுமே நாய்க்கு போடு, நாய் சாப்பிடும் பாரு. என்ன உனக்கு அவ்வளோ கோவம்? அப்படி யார் மேலே கோவம்?
யார் மேலே கோவமாக இருந்தாலும் என்ன சாப்பாடு மேலே காட்டலாமா? திமிரா உனக்கு? எது கேட்டாலும் சைலண்ட்டாக இருக்க. வர வர வாய் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கும். எல்லாம் உங்கள் அப்பாவை சொல்லணும். உங்கள் அப்பா கொடுக்குற செல்லம் தான். ஏய் எந்திரி. என்ன கோவம் அப்படி உனக்கு? எந்திரின்னு. இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் தான் சொல்கிறேனே எனக்கு வேணான்ட்டு. வேணான்னா நாய்க்கு போடி, இல்லைன்னா நீ சாப்பிட அதை எடுத்துன்னு போய். நான் ஆறி போனால் சாப்பிட மாட்டேன்னு தெரியல. அப்புறம் என்ன பேசுவடி? பேசுவேன், இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். பொண்ணு என்ன கேட்டாலும் ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சு வைக்கிறாரே உங்கள் அப்பா. காசு என்ன மரத்தில் இருந்தால் காய்க்குது? அதுக்காக தானே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கிறியா? அது சரி, கஷ்டத்தை சொல்லி வளர்த்துருந்தா பரவாயில்ல. எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தா இவ்வளோ திமிராக தான் பேசுவேன் நீ. இப்போ எதுக்கு எல்லாம் நான் எது பேசினாலும் அப்பாண்ட போகிற நீ? அப்பா அப்படி என்ன செல்லம் கொடுக்குறாரு? நீ அப்போ பார்த்தாலே திட்டி என்னைய தான் அப்பா திட்டாதான்னு சொல்கிறாரு, அவ்வளோதானே? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல? எதுக்கு இப்படி இருக்க? வந்த உடனே காலையில் நீ தானே கேட்ட மேகி சொல்ல. அம்மா வரத்துக்கு முன்னாடியே மேகி செஞ்சு வைங்க, நான் வந்த உடனே சாப்பிட்றேன்ட்டு. அந்த மேகி செஞ்சு எடுத்தாந்து வச்சுட்டு போனேனா இல்லையா? சாப்பிட்றேன்னு சொன்னியா இல்லையா? கம்முன்னு பத்துன்னு இருந்தா எப்படி? என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எதனா ஆச்சுன்னா சொல்லணும் அம்மா கிட்ட. சொன்னால் தானே தெரியும். சொல்லாத எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா என்னன்னு நினைக்கிறது? இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ தானே எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அதான் உன்னை திட்டாத அமைதியாக வந்து உட்காந்துனே. அதான் திட்டு வாங்க வந்திருக்க போகுது இப்போ உள்ள. சாப்பாடு காலையில் சீக்கிரமாக செய்யணும் எத்தனை வாட்டி சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே அதுவும் லேட்டாக போகிறேன். லேட்டாக போனதுக்கு இன்றைக்கி என்ன தெரியுமா ஆச்சு? ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்து எனக்கு கீழே உட்கார வச்சிட்டாங்க. ஃபுல்லாக கீழே உட்காந்துட்டு வரேன் தெரியுமா? நான் சாப்பாடு செய்ய லேட் ஆச்சா? சாப்பாடு செய்ய லேட் ஆச்சா? உன் டிஃபன் பாக்ஸு தேட லேட் ஆச்சா? சொல்ல. அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வெளியே போட்டிருக்கியா நீ? முதல்ல பேக் உள்ளே வச்சுருக்க. அந்த டிஃபன் பாக்ஸை தேடி 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 எவ்வளோ நேரம் கிச்சன் ஃபுல்லாக தேடிட்டு டிஃபன் பாக்ஸை காணோம். அப்புறம் வந்து பார்த்தா உன் பேக்லேயே வச்சுருக்க. அந்த டிஃபன் பாக்ஸை கழுவ கூட இல்லை. பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதோ பொண்ணு போனால் போதுன்னு பார்த்தா ரொம்ப திமிராக தான் பேசிகிட்டு இருக்க. நைட்டுக்கு உனக்கு அந்த மேகி தான் சாப்பிட்டா சாப்பிட இல்லைன்னா பட்னியா கடை. உன்னெல்லாம் என்னாச்சுன்னு கேட்க வந்தேனே. என்ன சொல்லணும் முதல்ல அது சாப்பிட்ற வழியாக பாரு. அந்த கிச்சன்லேருந்து பெட்ரூம்லேருந்து வரும்போது அந்த பிளேட்டு காலியாக வரணும், இல்லைன்னா அவ்வளோதான். அந்த ஆறி போனதை சாப்பிட மாட்டேன்னு தெரியல. சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவேன்? ஆறி போனதை சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சா செஞ்சு எடுத்தாந்து சூடாக வைக்கும் போதே சாப்பிட்டு இருக்கணும். ஆறி போச்சோ இல்லையோ அதெல்லாம் தெரியாது. அதை சாப்பிட்ணும், இல்லைன்னா உனக்கு நைட்டு சாப்பாடே கிடையாது. உன்கிட்ட வெட்டி கதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. சாப்பிட வெட்டி பட்னியாக கலந்துக்கோ. நான் போய் வேலை இருக்குது, எனக்கு இட்லி ஊற்றுற வேலை இருக்குது, அதை போய் பார்க்குறேன். நம்ம இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சுன்னே தெரியல. என்ன எப்பயும் டாடி தான் பார்ப்போம், இன்னைக்கு தான் மம்மியை பார்த்துட்டுன்னு நினைக்கிறனால தான். இன்றைக்கி என்னடானா ஸ்கூலில் போய் எல்லார்கிட்டேயும் நம்ம திட்டு வாங்கணும். அது பத்தாதுன்ட்டு இந்த மம்மி வேறு இல்லாத திட்டெல்லாம் சேர்த்து வச்சு திட்டிட்டு போகுது. இப்போ என்னடானா ஆறி போனதை சாப்பிட்ணுமா, இல்லைன்னா நைட்டுக்கு எதுவும் கிடையாதான். நைட்டுக்கு எதுவும் இல்லைனாலும் நான் பட்னியாக கூட பற்றிப்பேன். இந்த ஆறி போனதை யார் சாப்பிடுவாங்க? சி, எனக்கு வேணாடா சாமி. சரி, பிள்ளை வளர வளர புரிஞ்சுக்கணும்னு நினச்சா இது வளர வளர கழுதியாக தான் போகுது. அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு பாரு. இதுதான் எது பேசினாலும் என் மேலே தப்பு இல்லை அந்த மாதிரியே பேசுகிறேன். 1000 கோவம் இருந்தாலும் என்ன சாப்பாட்டு மேலேயும் காட்டின அந்த கோவத்தை. கிளாஸில் கீழே உட்கார வச்சா லாஸ்ட் பெஞ்சில் உட்கார சொல்லும் போது உட்காந்துருக்க வேண்டியது தான். எங்கே உட்காந்தா என்னை படிக்கிற வழி வேலையை பார்க்க வேண்டியது தான். கீழே உட்காரன்ட்டு வீரப்பா உட்காந்துட்டு இங்கே வந்து மூஞ்சை தூக்கி வச்சுன்னு இருந்தால் யார் என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஷன் செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. வரட்டை இன்னைக்கு இருக்கு. வசந்தி இங்கே தான் இருக்கியா? என்ன வசந்தி தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்க? என்ன பண்ணுறது? நான் வாங்கிட்டு வரேன். அப்படி வந்த இடமும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை. நான் என்ன பண்ணுறது? என்னாச்சு சொன்னா தானே தெரியும். எல்லாம் நான் ஒன்று பெற்று வச்சிருக்கேனே, அது பண்ணுறது தான். காலையில் போகும்போதே அம்மா வரும்போது மேகி வேணும் செஞ்சு வைனா சரின்ட்டு செஞ்சு எடுத்துமே பெட்ரூமில் வச்சுட்டு வந்தேன். அப்படியே ஆறி போயிருக்கு. இப்போ போய் கேட்டால் கிளாஸில் கீழே உட்கார வச்சாங்களா, அதனால் கோவமாக அதனால் அதை சாப்பிட்லையா. ஆறி போச்சு எடுத்துமே நாய்க்கு போடுன்றா. என்ன திமிரு பிடிச்ச வேலையெல்லாம் செய்கிறேன். ஆறி போனால் சாப்பிட மாட்டேன்னு தெரியுதுல. எவ்வளோ கோவம் இருந்தாலும் என்ன சாப்பிட வேண்டியது தானே. சாப்பாட்டு மேலே எதுக்கு கோவத்தை காட்டணும்? சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிட்லன்னா நைட்டு பட்னின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது சரி, எல்லாம் நீங்கள் கொடுக்குற செல்லம் தானே. என்னது அது கவரில் வாங்கி வந்திருக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு வாரமாக சின்ன பப்ஸ் வாங்கிட்டு வான்னுட்டு இருந்தா. நானும் மறந்து போயிட்டேன். சரியா, அதான் இன்னைக்கு சூடாக வாங்கிட்டு வந்தேன். சரி, பிள்ளைக்கு எத்தனை கூடி சாப்பிடுவா. அதானே கரெக்டாக வந்துட்டீங்க பாரு. அவள் கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான். அவளை திட்டக்கூடாது, உங்களை தான் 4 போடணும். அப்போ தான் அவள் திருந்துவா. அந்த மேகி சாப்பிடாத அவளுக்கு எதுவுமே தரக்கூடாது. நீ எப்பயும் இப்படி தான். எப்படின்னா கத்திங்க அடுப்போ, நான் எத்தனை போய் கொடுக்குறேன். பிள்ளை சூடாக சாப்பிடுவா. அவள் ஆறி போனது சாப்பிட மாட்டான்னு தெரியல. அப்புறம் என்ன எதுக்கு சும்மா போட்டு கத்திட்டு இருக்க? எது கத்தணும்னே தெரியுது கிடையாது. போ. மொத்தத்தில் அந்த பொண்ணு கெட்டு போகிறதுக்கு இந்த மனுஷன் தான் காரணம். இந்த மனுஷனை 4 போட்டால் அவள் தானாக திருந்துவா.
தோட்டத்துக்கு போயிட்டு வந்தால ஜாலியாக இருந்துச்சுமா. போகிற வழியெல்லாம் நல்லா அரட்டை அடிச்சிட்டு போகணும். ஆமாம் பெரியம்மா, வர வழியில் ஒரு பாம்பை வர பார்த்தோமா, பூமாரி தான் பாவம் ரொம்ப பயந்துட்டா. என்னம்மாக்கா பாம்பை பார்த்தீங்களா? எங்கே பார்த்தீங்க? பக்கத்தில் இருந்துச்சா எங்கன்னா தூரமாக இருந்துச்சா? ஏம்மா பூமாரி தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தா, அவளை கேளுங்க, அவள் சொல்லுவா கரெக்டா. அம்மா அந்த வரப்பில் வரும்போது சைடில் ஒரு சிசுன்னு சவுண்டு கேட்சி. எனக்கு என்னடா அதுன்ட்டு சரி கொஞ்சம் குனிஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா அப்படியே மினமினான்னு இருந்துச்சு பெரியம்மா. அப்புறம் பார்த்தா பாம்பு இப்படி நிற்கிது. நான் குடுகுன்னு ஓடியான்ட்டேன் பயந்து. அப்புறம் பாம்பு பாம்புன்னு கத்தின மாதிரிக்கு தான் அம்மாலாம் தூரமாக இருந்தாங்க. அப்புறம் குடுகுன்னு ஓடியாந்தாங்க. வந்துட்டு தூரமாக வந்துடு, அது போய்டும், எதுவும் பண்ணாது சொன்னாங்க. அப்புறம் அது போயிடுச்சு பெரியம்மா அமைதியா. பயிர் வைக்கிற இடத்துல தண்ணிலாம் இருக்குல்ல, அதனால அந்த தண்ணியில் வரும் மக்கா, போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். அரட்டாச்சின்னு சிரிச்சிட்டு போதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம போகும்போது கவனமாக கீழே பார்த்து போகணும். எதனா சவுண்டை போட்டு தட்டிட்டு போகணும். ஏன்னா அந்த பாம்புங்க அங்கே இங்கேன்னு வளர்த்திட்டு இருக்கோம். நம்ம மெரிச்சாதான் அது நம்மளை கொத்தும். அதை நம்ம எதுவும் பண்ணாதுந்தா அது நம்மளை எதுவும் பண்ணாது. போகும்போது கவனமாக போகணும், புரியுதா? விளையாடிட்டு சிரிச்சிட்டு போகிறேன்ட்டு கீழே பார்க்காத போகக்கூடாது, கீழே கவனமாக பார்த்து போகணும். ஆமாம் பெரியம்மா, சோனி தலையில் போய் பாம்பு பூந்தா கூட ஒன்றும் தெரியாதுல்ல. ஆமாம் ஆமாம், அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் தலையில் வந்துடு. என் தலை முடியை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் பொறாம. அதுதான் எப்போ பார்த்தாலும் என் முடியிலேயே வந்து நிற்கிறீங்க. எங்கே சுற்றினாலும் என் முடிக்கு முதல்ல டிஸ்ட்ரி சுற்றி போடுமா நீ. ஆமாம் ஆமாம், தலையில் டப்பா கவுத்து வச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல், அதுக்கு பார்த்து நாங்கள் எல்லாரும் பொறாம போடுறோம் பெரியம்மா. பெரிய சுற்றியாக போடுங்க தலை மேலே. ஏன்பா பொம்மி அவன் தான் சொல்கிறான்னா நீயே சிரிச்சிட்ருக்க? நீங்கள் அவனை என்னென்ன கலாச்சிட்டு இருக்கீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்களா, அதெல்லாம் சும்மா விளையாட்டோட விட்டுடணும். சும்மா அதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? பெரியம்மா, நாங்கள் இப்போலாம் சண்டையே போடுறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அந்த கதையில் வாங்கி இந்த கதையில் விட்டுட்டு போயினே இருக்கோம். சோனி கூட இப்போலாம் சண்டை போடுறது கிடையாது. ஃபஸ்ட்டு நாளும் எதுக்காக இருந்தாலும் சண்டை போடுவா. இப்போலாம் சண்டை போடுறதே கிடையாது. பரவாயில்ல, சோனி தான் சண்டை போடுவான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, சோனி சண்டை போடலன்னு சொல்லிட்டீங்களே. நீ சண்டை போட்டால் தான் போட்டேன்னு சொல்லுவோம். நீ போடலன்னா நாங்கள் ஏன் போடலன்னு சொல்ல போகிறோம். எப்பயுமே இதே மாதிரியே சோனி, அப்போ தான் ஜாலியாக விளையாடின்னு இருக்க முடியும். சும்மா சண்டை போட்டுன்னு மூஞ்சை தூக்கி வச்சுன்னு இருக்காது. ஆமாம் ஆமாம், பிள்ளைங்களுக்குள்ளே சண்டை வரதான் செய்யும், வராதெல்லாம் இருக்காது எங்கேயும். ஆனால் சண்டை போட்டு அப்படியே முறிக்கணும், உட்காந்துன்னு இருக்கக்கூடாது. சண்டை போட்ட உடனே மறந்துட்டு நல்லபடியாக பேசின்னு ஒழுங்காக இருக்கணும். என்ன புரியுதா? சரி பெரியம்மா. உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு பார்த்தேன். எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு புதுசாக வந்து சேர்ந்துக்குது. அந்த பொண்ணு பேர் கூட சத்யாதாம்மா. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த பொண்ணு யார் தெரியுமா? ஆனால் தானே தெரியும், சொல்லாதையே தெரியுமாண்ணா? எப்படி தெரியும்? இருமா, நீ வேற. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை. நீங்கள் 100 நாள் வேலைக்கு போவீங்களே, அப்போ ஒரு அக்கா ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல உங்களெல்லாம், அவங்க தானே அந்த அக்காவோட தங்கச்சி வந்து எங்கள் ஸ்கூலில் தான் சேர்ந்துருக்கா. அவள் பேர் சத்யா தான். அப்படியா? அந்த பிள்ளை ஏதோ வெளியூரில் இருக்குது சொன்னாங்களே, அவங்க பாட்டி ஊரில் இங்கே வந்துச்சு. அப்போது வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த பொண்ணு இங்கே தான் பக்கத்து ஊரில் எங்கேயோ பச்சின்னு இருந்ததா, அவங்க பாட்டி ஊரில். சரின்ட்டு இங்கேட்டு வந்து சேர்த்துட்டாங்களா அவங்க அம்மா அப்பாலாம் இங்கேயே வந்துடுத்தோட அப்படின்ட்டு. அப்படியா? உங்ககிட்ட உட்காந்து பேசினதுல நேரம் போனதே தெரில. பிள்ளைங்களா இருந்தால் இப்படி சண்டை போடாது, எப்போ அழகாக உட்காந்து பேசினிருந்தா எப்படி நேரம் போகுது பார்த்தியா? எப்போ பார்த்தாலும் அச்சின்னு போச்சின்னு சண்டை போட்டுன்னு இருந்தா என்ன பிள்ளைங்கன்னு தான் தோணுது. இன்னைக்கு பாரு அழகாக உட்காந்து பேசின்னு இருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தால் ஏன் திட்டப்பாருன்னு சொல்ல. பெரியம்மா, எப்பயும் ஒரே மாதிரி இருந்தால் லைஃபே போர் வச்சிடும் தெரியுமா? ஆமாம் பெரியம்மா, சதீஷுக்கு அடி வாங்கலாம் தூக்கமே வராது பெரியம்மா. இல்லை பெரியம்மா, இப்போலாம் அம்மா என்ன அடிக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டுலாம் ஒழுங்காக படிக்கலன்னு அடிப்பாங்க. இப்போதான் நான் 350 மார்க் எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒழுங்காக படி, லாஸ்ட் டைம்லேருந்து படிக்கும்போது இவ்வளோ மார்க் எடுத்தது, ஃபஸ்ட்லேருந்து படினாங்க. அதனால தான் பெரியம்மா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அன்றைக்கி நடத்துட்டு அன்றைக்கி படிக்கணுன்ட்டு முடிவு எடுத்துட்டேன் பெரியம்மா. என்ன சதீஷ், நீ படிக்கிறத பார்த்தா என்னை விட அதிகமாகவே எடுத்துகிட்டு பெரிய மார்க்கு. ஆமாம் அவன் டைம் டேபிள் போட்டு படிக்கவே ஆரம்பிச்சிட்டான். நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்க. பின்ன உன்னை விட அதிகமாக தான் எடுப்பான் அவன் மார்க்கு. ஐயோ சத்யாக்கா, அவசரப்பட்டு வாயை விட்டுறாது. அப்புறம் கம்மியாக கேட்டுன்னு வச்சுக்கோ, சோனி அதை சொல்லியே நான் சா வச்சிருவான். தயவு செஞ்சு எனக்கு அந்த அளவுக்குலாம் ஆசை கிடையாது. நான் இப்போ தெரிஞ்சே படிக்க ஆரம்பிக்கிறேன்ல, எது மண்ணில் லாஸ்ட் டைமில் நிற்கிதோ. நான் என்னை பொறுத்த வரையும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் படிக்கிற அளவுக்குலாம் நான் எடுப்பேனான்னு தெரில. ஆமாக்கா அப்படி சொல்கிற, நீ நான் ரொம்ப நல்லாவே எடுப்ப பாரு. சோனி சத்யாவோடவே அதிகமாக மார்க் எடுப்ப பாரு. யாரு சதீஷ பெரியம்மா மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவியா? நீங்கள் வேற கம்முன்னு கடங்க, நான் போகிறப்போ எங்கள் அம்மா என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குது.
பாரு சதீஷ், உன்னை கிண்டல் பண்ணுறதா நினைக்காத, உண்மையாக தான். நீ லாஸ்ட் டைமில் படித்து அவ்வளோ மார்க் எடுத்தல, ஃபஸ்ட்லேருந்தே படிய. உன்னால் படிக்க முடியாதெல்லாம் இதுவில் மறந்து போயிடுதுன்னு படிக்க மாட்டேன்ற சொல்கிற. நீ படிக்கிறத அடிக்கடி ரிவைஸ் பண்ணனா மறக்காத இருக்கும். நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து படிச்சேன்னா எங்கேருந்து ஞாபகம் இருக்கும்? ஒழுங்காக படி சதீஷை. 12th நல்ல மார்க் எடுத்தேன்னா அழகாக ஸ்காலர்ஷிப்பில் எதனா காலேஜ் கிடைக்கும், எனக்கு கிடைச்சா மாதிரி. அப்புறம் ப்ரைவேட் காலேஜ்லாம் நிறைய காசு செலவாகும். ஒழுங்காக இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணு, புரியுதா? 11th படி. சரி சரி, நானும் அதெல்லாம் முடிவு எடுத்திருக்கேன். ஒழுங்காக படிக்கணும், 12th நல்ல மார்க் எடுக்கணும், ஏன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போய் சேரணுன்ட்டு தான். சரி சரி, நான் போகிறேன் வீட்டுக்கு. என்ன என்ன இவன் இந்த ஓட்டம் ஓட்டான்? சோனி, நீ கூட இப்போ 12வது வந்துட்டு 11வது முடிச்சுட்டு ஒழுங்காக படி. அந்த பையன் வர டைம் டேபிள்லாம் போட்டு படிக்கிறேன்ட்டு போய்ங்கிறான். நீ என்ன டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றி நிறுவ? சத்யா சொன்ன மாதிரி ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு. என்ன நல்ல மார்க்கை எடு. உங்கள் அக்கா மாதிரி நல்ல மார்க் ஏற்றேன்னா எதனா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கொஞ்சம் காசை கட்டி படிக்க வைப்பேன். நீ கம்மியாக மார்க் ஏற்றனா நான் எங்கே போய் அவ்வளோ காசு சுற்றுது சொல்லு. அதனால் ஒழுங்காக இப்போதுலேருந்தே படிமாக்கா. பெரியம்மா, சோனிலாம் இப்போ நல்லா தான் படிக்கிற பெரியம்மா. உங்ககிட்ட நீ என்ன சொன்னாலும் நம்பிக்கையே வராது பூமாரி. நான் இப்போலாம் பேச மாட்டேன், மார்க் எடுத்துட்டு பேசுகிறேன் பாருங்க. சரி சரி, பார்க்க தானே போகிறேன் என்ன மார்க் எடுக்கிறேன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். எங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க மக்களே, ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. தயவு செஞ்சு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.